மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படம் தொடர்பான தீர்ப்பின் முழு விவரம் வெளியாகியுள்ளது. படம் பார்த்து சான்றிதழ் அளிக்க ஒப்புக்கொண்ட பிறகு புகார் அளித்தது உள்நோக்கம் கொண்டதாக தெரிவதாக நீதிமன்றம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். 500 கோடி ரூபாய் செலவுல உருவாக்கப்பட்ட ஜனநாயக திரைப்படமானது இன்னைக்கு வெளிவரதா இருந்தது. ஆனா சென்சார் போர்டு பிரச்சனையால அந்த படமானது வெளிவரல. இந்நிலையில இந்த படம் குறித்த தீர்ப்பு இன்று காலை 10:30 மணி அளவுல வழங்கப்பட்டது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிபதி ஆஷா பானு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படம் பார்த்து சான்றிதழ் அளிக்க ஒப்புக்கொண்ட பிறகு புகார் அளித்தது உள்நோக்கம் கொண்டதாக தெரிகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கவங்க. அதாவது ஒப்புக்கொண்ட உறுப்பினர் பின்னர் புகார் அளிப்பது ஆபத்தான நடைமுறையை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மறு ஆய்வுக்கு உட்படுத்த தணிக்கை வாரிய தலைவருக்கு அதிகாரம் இருந்தாலும் சான்றிதழ் அளிப்பதாக ஒப்புக்கொண்ட பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்ப தலைவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி படத்துக்கு சான்றிதழ் வழங்க தணிக்கை குழு ஒருமனதாக முடித்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்ப வாரிய தலைவர் முடிவு செய்துள்ளார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதற்காக 22/12 அன்று கூறிய நாளே வாரிய தலைவருக்கான அதிகாரம் முடிந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 22/12 அன்று கடிதம் மூலம் படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்க முடிவு செய்தது இதன் மூலம் தெளிவாகிறது அப்படின்னும், தணிக்கை குழு பரிந்துரை வழங்குவதற்கு முன்பு மட்டும்தான் அவர் தாமாக முன்வந்து வழக்கெடுக்கும் அதிகாரம் வாரிய தலைவருக்கு இருக்கிறது. அதே மாதிரி சான்றிதழ் அளிக்க ஒப்புக்கொண்ட பிறகு மறு ஆய்வுக்கு உட்பட்ட வாரியத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே 6/1 அன்று பிறப்பிக்கப்பட்ட வாரியத்தின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா இதை தற்போது இந்த வழக்கானது மேல்முறையீட்டுக்காக நீதிபதி சி மஸ்தவா முன்பு விசாரணைக்கு வந்துள்ள நிலையில அந்த சென்சார் போர்டு தலைவரோட அவங்க செஞ்ச அதுல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீதிபதி ஆஷா பானு வெளியிட்ட அந்த நீதிபதி அந்த தீர்ப்போட அறிக்கை தான் நம்ம இப்ப கேட்டது. ஆனாலும் இந்த படமானது இன்னைக்கு அந்த 2வது கட்டமாக விசாரணைக்கு வருதுன்னு சட்ட நேரத்துல அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த படம் வெளிவரக்கூடிய சூழ்நிலை என்ன ஏதுன்னு தெரிய வருங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.